மோர் முறுக்கு சூரியகலா. வெரி குட் ட்ரை. சூரியகலா சந்திரகலா வந்து நான் சொன்ன மாதிரி டோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். உள்ள ஃபில்லிங் இஸ் ஃபண்டாஸ்டிக். எல்லா நட்ஸும் கரெக்ட், சுகர் எல்லாம் இருக்கு. டோ மட்டும் கொஞ்சம் தயிர் போட்டுருக்கலாம்னு தோணுது. தயிர் போட்டிருந்தா கொஞ்சம் இந்த பாதுஷா மாதிரி அந்த லேயரா கொஞ்சம் வந்துறதுக்கு நல்லா. பட் சந்திரகலாவில சூரியகலாவில தயிர் கிடையாது. அவங்க அந்த நெய் போடுறாங்கல்ல, இது அந்த மாவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நெய் இல்லைன்னா நாள் வனஸ்பதி போடணும். அது போட்டு உப்பு போட்டுட்டு சூடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் மாவு. ஸோ மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி பரோட்டா மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த சாஃப்ட் டோல சுடு தண்ணி போட்டோம்னா மைதால குளுட்டன் ஆக்டிவேட் ஆகி அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படியே அந்த ரூம் டெம்பரேச்சர் வரும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தது இது மாதிரி தான் இருக்கும். 90% இப்படி தான் இருக்கும். நாளைக்கு எப்பவுமே சூரியகலா சந்திரகலா நாளைக்கு தான் சாப்பிடணும். இது வந்து தீபாவளிக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்வீட்ஸ். சந்திரகலா சூரியகலாலாம் வந்து ஹல்வாய் கிச்சனில் எக்ஸ்பீரியன்ஸ் குக்குங்க ட்ரை பண்ணுற டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பிரமாதமாக வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு சூப்பர். உள்ளே இருக்கிற ஃபில்லிங் எக்ஸலண்ட். இந்த முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இஞ்சி மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அந்த இஞ்சியோட கசப்பு இருக்கு. பட் நைஸ். இருந்ததுலேயே இன்னைக்கு தான் செஃப் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு ஜாலியாக பண்ணலான்னு வந்தேன், எங்களை பண்ணவே விடாதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சீரியஸாக தான் நடந்தது செஃப். அதுதான் டிசிடிசி. தீனா, இந்த 2 பேரை வச்சு சமாளிச்சது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. இங்க பாரு, இப்பதான் கோட்டாவுக்கு ஆரம்பிச்சிருக்கான். சீக்கிரம் கேட்டு முடிங்க. ஏதோ வந்து கம்பு மரம் நினைச்சான் போல சுத்திட்டே இருக்கான்டா. இங்க 5 நிமிஷம் நிக்கலையே, அந்த டேபிள்ல இவன் எவ்வளவு நேரம் நின்று இருப்பான்றத நீ இப்பயே தெரிஞ்சுக்கோ. டிஷ் பேர் சொல்லுப்பா. அவளை வச்சு லட்டு ஸ்டைலா சொல்லணும்னா ஸ்னீக்கர்ஸ் லட்டு, பீனட்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணிருக்கோம். அதனால ஸ்னீக்கர்ஸ். நீங்க அதை வாயில போடுங்க, மெல்ட் ஆகும் பாருங்க. சீரியஸா மெல்ட் ஆகும். நைஸ். ஓகே. முறுக்கு அல்டிமேட். ரொம்ப நல்லா இருக்கு இந்த முறுக்கு. அதாவது நான் சாப்பிட்ட முறுக்குலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் முறுக்குனா இந்த முறுக்கு தான் சொல்லுவேன். இந்த முழுக்க பாராட்டு போக வேண்டியது தீனாக்கு தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் பண்ணும்போது நான் பார்த்தேன், அவுல் இது பண்ணி அந்த பீனட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பாகு பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நரன்னு இருக்குது. சாப்பிடும் போது உள்ளே நம்ம அந்த அவுல் அது என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க அவுல் லட்டு பண்ணியிருக்காங்க. அந்த அவுல் லட்டு வந்து இந்த ஃப்ளாட் அவுல்னு சொல்லுவாங்க. அதுன்னா அவங்க பண்ண மாதிரியே பண்ணிருக்கலாம், ரைட்டாக வறுத்து அப்படியே பண்ணிருக்கலாம். அவங்க பண்ணது வந்து திக் அவுலில் பண்ணியிருக்காங்க. அந்த கெட்டி அவல் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி 2 நிமிஷம் வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா போட்டு வாட்டி எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்களா, பவுடர் பண்ணியிருந்தீங்கன்னா சாஃப்டாக வந்துடும். அதான் அது வந்து நட கிடைக்குது வாயில். அது ஒன்றும் இல்லை சார், அது தர்ஷன் சொன்ன மாதிரி தான். கடவுள் எங்களுக்கு அந்த அவள் தான் கொடுத்தா. அதனால எங்களுக்கு அவல் லட்டு குட் ட்ரை. நைஸ். தேங்க்யூ.